காலைல படம் இந்த வீடியோலேயே சொல்லிட்டு இருந்திருப்பேன் மேட்ச் நம்ம மச்சானுங்க கனெக்ட் ஆகிருப்பானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம மச்சானுங்க நம்ம டீமேட்ல இருக்க 3 பேருமே டவுன் வச்சிருந்திருப்பானுங்க. அட் லாஸ்ட் நம்ம குயின் பி ப்ரோ மட்டும் தான் நம்ம ஸ்டில் அலைவா இருந்திருப்பாரு. நம்ம குயின் பி ப்ரோமே இன்னும் யாருமே கோல்டு போடலே சொல்லிட்டு சீக்கிரம் வெண்டிங் கிட்ட ஓடி போயிருந்திருப்பாரு. அப்பன்னு பார்த்தா தரமா சுத்தோல அடிச்சு நம்ம வெண்டிங்ல கையும் வச்சுட்டு இருந்திருப்பாரு. இந்த ரிவ்யூ காண்டி நம்ம சேனலை மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு லைக் கொடுத்துட்டு பாருங்க. அது இல்லாம நம்ம டீமேட் ரிவ்யூ பண்ணோன்னே சரி இந்த மேட்ச் எப்படியாச்சும் பூயா அத்தாகணும்னு சொல்லிட்டு ஒரு வெறியிலே இருந்திருப்பாங்க. ஆனா நம்ம ஸ்டார்டிங்லேயே பண்ண ஒரு வேலைனால தான் இந்த மேட்ச் நம்ம பூயா அத்தோன்னு சொன்னா நம்புவீங்களா? அந்த மாதிரி ஒரு தரமான சம்பவம் தான் இந்த மேட்ச்ல நம்ம பண்ணி இருந்திருப்போம். அப்பன்னு பார்த்து நம்ம டீமேட் 2 பேர் டவுனா இருந்திருப்பாங்க. அவங்களே போய் சிப்பியர் நம்ம கையை வச்சுட்டு வந்திருந்திருப்போம். அது மட்டும் இல்லாம ஜோனு ரொம்ப அடிக்க இருந்துச்சு. உடனே பூஸ்ட் போட்டு எப்படியோ கிரேவேடுக்கு வந்து வால் போட்டு மெடி பாக்ஸ் போட்டு எடுத்துருந்துருப்போம் மெடி எடுக்கிறதுக்கு. மெடி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம போனஸ் ப்ரோ கூப்பிட்டு இருந்தாரு. ப்ரோ வாங்க ப்ரோ நேட் டேமேஜ் எடுக்கணும் ப்ரோன்னு சொல்லிட்டு ப்ரோ நேடேல எப்படி ப்ரோன்னு கேட்டதுக்கு ப்ரோ ஜோன்ல டவுன் ஆகும் ப்ரோன்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரு. நம்மளும் ஜோன்ல டவுன் ஆகி அவருக்கு டவுன் டேமேஜ்மே கொடுத்துருந்துருப்போம். அப்புறம் ஜோன் சிங்கா சொல்லப்ப நம்ம போனஸ் ப்ரோ நம்ம ஹேக்கர் மச்சா மண்டையில வச்சிருந்திருப்பாரு. அவர் ரிவ்யூ பண்ணலாம் போக சொல்லப்ப நம்மளே மண்டையில வச்சு படுக்க போறப்ப நம்ம ஹேக்கர் மச்சா ஆடிட்டு நம்ம ஹேக்கர் மச்சானுக்கு ஸ்டார்டிங்ல இந்த போல்டு மேக்கரால தான் சாவன்னு சொல்லியிருந்தான். நினைச்சு கூட நான் பார்க்கல. நல்லா நான் வச்சுக்கோங்க ஒரு போல்டு மேக்கரால கூட மேட்ச் எப்படி வேணா மாறலாம். அது மட்டும் இல்லாம நம்ம போனஸ் ப்ரோ கோல்டு முடிக்காம இருந்திருப்பாரு. நம்ம உசுர கொடுத்து எப்படியே நம்ம போனஸ் ப்ரோ நம்ம காப்பாத்தி ஜோனிலே டெத் ஆயிருந்திருப்போம். அது மட்டும் இல்லாம நம்ம போனஸ் ப்ரோ நம்ம டீம்மேட்ஸ் இறங்கினோட காயின் வாங்கி நம்ம தூக்கி விட்டு இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம லாஸ்டா அந்த ஒரு எனிமே அடிச்சு நமக்கு இந்த ஒரு மேட்ச் தரமான பூயாவும் செக்யூர் பண்ணி கொடுத்து இருந்திருப்பாரு. சும்மா ஆர்லயே பூயா எடுத்துருப்போம் இந்த ஒரு மேட்ச்ல. நான் சொல்றேன் நம்ம ஹேக்கர் மேட்ச் இருக்க வரைக்கும் இந்த கேம் உருப்படவும் உருப்படாது சொல்றதுக்கும் ஒண்ணும் இல்ல. சோ எப்படியோ நல்ல வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.